ஹரிஹி ஓம். கவிஞர் சுப்பிரமணிய பாரதியார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தில்லி தமிழ்ச் சங்கத்தில் சிறப்பு சொற்பொழிவாக பாரதி ஒரு தீர்க்கதரிசி என்றும் தலைப்பில் திருமதி சுதா சேஷையன் அவர்களின் பேச்சு. இந்த வாரம் முழுவதும் அவருடைய பதிவுகளை பார்ப்போம். பாரதி ஒரு தீர்க்கதரிசி என்று நம்மையெல்லாம் 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் சிந்திக்க சொல்லி இருக்கிறார்கள். தீர்க்கதரிசி என்கிற அந்த சொல்லை 2 விதமாக பார்க்கலாம். பின்னால் நடக்கப் போவதை இப்படித்தான் நடக்கும் என்று முன்னாலேயே யாராவது கூறுவார்கள் என்றால் அவர்களை தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கிறோம். 10 ஆண்டுகளில் இப்படி நடக்கும், 20 ஆண்டுகளில் இப்படி நடக்கும், 100 ஆண்டுகளில் இப்படி நடக்கும். இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்திற்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் எப்போதுமே உண்டு. இப்போதும் நினைத்து பார்க்கலாம். என்றைக்கோ நாஸ்ட்ரடாமஸ் என்ன சொல்லிவிட்டு போனார் என்பதை வைத்துக்கொண்டு நாஸ்ட்ரடாமஸ் பிரெடிக்ஷன் சரியாக வருகிறதா இல்லையா என்று நம்முடைய வீட்டுக்கு பக்கத்தில் மழை பெய்யும் போதெல்லாம் எடுத்து பார்க்கிறோம். அது ஒரு வகையான தீர்க்க தரிசனம். இன்னொரு வகையான தீர்க்க தரிசனம் உண்டு. ஆங்கிலத்திலே குறிப்பிடும் போது விஷனரி லீடர்ஸ் என்பார்கள். 20 ஆண்டுகளுக்கு பின்னர் இப்படித்தான் நடக்கும் என்று நடக்கப் போவதை முன்னால் சொல்வதை காட்டிலும் இப்படி நடக்க வேண்டும் என்று பாதை போட்டு கொடுக்கக்கூடியவர்கள் தான் விஷனரி லீடர்ஸ். அப்படிப்பட்ட ஒரு விஷனரி லீடர் தான் மகாகவி பாரதியார். பாரதியாரை பற்றி ஏராளமான சங்கதிகள், தகவல்கள் ஏற்கனவே எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இன்றைய நம்முடைய சிந்தனையிலே இருந்து அவரை எங்கேயெல்லாம் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும், நம்முடைய வழிகாட்டியாக எப்படியெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை எண்ணி பார்க்கலாம். பாரதியாருடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய நிகழ்ச்சிகள் எப்படிப்பட்ட எதிர்காலத்தை அவர் பார்க்க விரும்பினார் என்பதை நமக்கு காட்டித்தரும். அவருடைய பாடல்கள் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல்வகை இடர்பாடுகளுக்கு நடுவில் பாடப்பட்டவை. கவிஞர் மாத்திரம் அல்ல பாரதி. நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறார், கதைகள் எழுதியிருக்கிறார். இவற்றையெல்லாம் தாண்டி ஒரு இதழாளராக, ஜேர்னலிஸ்டாக மிக திறம்பட செயல்பட்டவர். இப்போதெல்லாம் இதழ்களை எடுத்து பார்க்கும்போது கேலி சித்திரங்களை பார்க்கிறோம், கார்ட்டூன்ஸ். கடந்த 50-60 ஆண்டுகளில் கார்ட்டூன்ஸ் பலவற்றை நமக்கு மிக எளிமையாக எடுத்துச் சொல்கின்றன. ஒவ்வொரு நியூஸ் பேப்பரிலும் யார் கார்ட்டூனிஸ்ட் என்று பார்த்து வைத்து அந்த கார்ட்டூனிஸ்டுக்கு ஒரு பெரிய ரசிகர் மன்றமே இருக்கும். R.K. லக்ஷ்மணில் தொடங்கி நிறைய கார்ட்டூனிஸ்டுகள் பிரபலமாக இருப்பார்கள், கேலி சித்திரம் வரைபவர்கள். ஆனால் கேலி சித்திரம் என்கிற அந்த ஜானர் முதலாக அதை தொடங்கி வைத்தவர் பாரதியார் தான் என்பது நிறைய பேருக்கு தெரியாத தகவல். அவருடைய பத்திரிகைகளில் அவர் ஆசிரியராக இருந்து நடத்திய நிலைகளில், துணை ஆசிரியராக இருந்து நடத்திய நிலைகளில் கேலி சித்திரம் வரைந்து அந்த கேலி சித்திரத்தின் வழியாக தேசிய உணர்வை, வெள்ளையரை எதிர்க்க வேண்டும் என்கிற உணர்வை எல்லாம் ஏற்படுத்தியவர். திரு முகுந்தன் அவர்கள் இங்கே வரவேற்புரை நிகழ்த்தும் போது பாரதியாரை
ஒரு புரட்சி வீரர் என்பதாக குறிப்பிட்டார். புதுமைகளை புகுத்திய புரட்சி வீரர். அதுவரைக்கும் அந்தந்த துறைகளில் இல்லாத புதுமைகளை எல்லாம் பாரதியார் நிறைய புகுத்தி இருக்கிறார். அவருடைய காலகட்டத்தில் இந்த அளவுக்கு தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், அந்த தொழில்நுட்பத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் கிடையாது. இத்தனைக்கும் பார்த்தால் ஐரோப்பாவிலே போர் வந்தால் இந்தியாவில் அதற்காக தலைகள் உருளும். அப்படிப்பட்ட நிலையில் கூட ஐரோப்பாவில் வெளியிடப்படுகிற பத்திரிகைகள் தனக்கு வேண்டும் என்று கேட்டு அவற்றையெல்லாம் பெற்று அங்கேயெல்லாம் என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் கொலோனியல் ரூலை நாம் எதிர்க்க முடியும் என்று எதிர்த்தவர். இந்த காணொளியை முழுவதும் பார்த்ததற்கு நன்றி. இந்த சேனலுக்கு ஒரு முறை மட்டும் குழு சேரவும். அனைத்து வீடியோக்களையும் முழுமையாக பார்த்து பிடித்திருந்தால் உங்களுடைய சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிரவும். யூடியூபிலேயே லைக் மற்றும் கமெண்ட் செய்யவும். பெல் நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பை ஆன் செய்து டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் கிடைக்கப் பெறவும். எங்கள் சேனல் வீடியோ இணைப்பை அனைத்து தொடர்புகளுக்கும் பகிரவும். இணைந்திருக்கவும் ஒத்துழைக்கவும். ராதே கிருஷ்ணா. பகுதி 2 மிக விரைவில் வருகிறது.